இடங்களை தேடி கண்டுபிடிச்சி பயணம் பண்ணி அதை வீடியோவாக எடுத்து எனக்கு கிடைக்கக்கூடிய அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணி உங்களோட இந்த நாளை நல்ல நாளாக மாற்றுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி நம்ம தேடி கண்டுபிடிச்ச இடம் தான் திருச்சியில் இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் பார்க்கு. இங்கே வந்து பெரியவங்க சிறியவங்கன்னு எல்லாருமே வந்து பறவைகளுக்கு வந்து உணவளிக்கலாம். நம்மளுடைய கையால் நம்ம உணவளிக்கலாம். நம்ம கை நீட்டும் பொழுது நம்ம கைகள்லேயே வந்து உட்காரும். குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் இது வந்து அனுமதி உண்டு. இந்த வீடியோக்குள்ளே வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். இது ஃபுல் டீட்டெயில் வந்து இது எங்கே இருக்குது, இது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். பொதுவாகவே பெட்ஸ் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து பறவைகள் கிளிகள் அப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப விருப்பமான ஒரு பெட்டாக இருக்கும். அதை வந்து நம்ம கையில் தொட்டு அதுக்கு ஃபீட் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ சூப்பரான ஒரு விஷயமா இருக்குன்னு பாருங்கள். இந்த பறவைகள் பார்க் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா திருச்சி டு கரூர் ரோடு போகிற இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு. அதனுடைய அட்ரஸ் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இந்த பேர்ட்ஸ் பார்க் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா கம்பரசம்பேட்டை குடமுருட்டி பிரிட்ஜ் பக்கத்தில் இருக்குது. திருச்சி டு கரூர் மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்கு. டைமிங் வந்து காலையில் 9 மணி முதல் 5:30 மணி வரைக்கும் எல்லா நாட்களுமே இருக்குதுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த பேர்ட்ஸ் பார்க்குக்கு நம்ம போனோம் அப்படின்னா அங்கே வந்து அந்த பறவைகள் மட்டும் கிடையாதுங்க. ஈமுக்கோழி, நெருப்பு கோழின்னு சொல்லக்கூடிய இந்த ஆஸ்ட்ரிச்சு, வண்ண மீன்கள், அதாவது வந்து ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ண வகையான மீன்கள் வந்து வச்சுருக்காங்க. கலர்ஃபுல்லான மீன்கள் மட்டும் கிடையாதுங்க. நம்ம ஜெல்லி ஃபிஷ்ஷும் ஸ்டார் ஃபிஷ் கூட வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் புறா வகைகள், இதெல்லாமே வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்காத ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ண புறா வகைகள், கோழி வகைகள் இதெல்லாமே வந்து நம்ம இங்கே பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கொய் ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வண்ண மீன்களுக்கு நம்ம உணவளிக்க முடியும். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரே வீடியோவில் போட்டோம்னா ரொம்ப லென்த்தாக போகும். அப்படின்றனால நான் 2-3 செக்மெண்ட்டாக பிரிச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பறவைகளுக்கு உண்டான அந்த புறாக்கள், கோழி வகைகள், ஆஸ்ட்ரிச்சு இதெல்லாமே ஒரு வீடியோவில் நான் போட்டேன். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். இப்போ செகண்டாக வந்து நம்ம பறவைகளை பார்க்க போகிறோம், ஃபீட் பண்ணுறது. மூணாவது வந்து அக்வாரியம் வந்து நான் போட போகிறேன். ஸோ இப்போவே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்டிமேஷன் உடனடியாக காமிக்கும். இப்போ நம்ம இந்த பார்க்குக்கு உள்ளுக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரியலாக இருக்கிற மாதிரியான ஒரு முதலையும் வந்து இங்கே ஒரு பொம்மை செஞ்சு வச்சுருக்காங்க. குழந்தைகளுக்கு வந்து பார்க்கும்பொழுது ரொம்பவே ரியலாக இருக்கும். இந்த இடத்துல வந்து அனகோண்டா ஸ்டாச்சுவும் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய அனகோண்டா ஸ்டாச்சு. கீழேருந்து வர மாதிரி பெரிய அனகோண்டா. பார்க்குறதுக்கு இந்த அனகோண்டா ஸ்டாச்சு வந்து ரொம்பவே ரியலாக இருக்கிற மாதிரி சூப்பராக செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ஒரு வியப்பை உருவாக்கும் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பார்க் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா வலை போட்டு கவர் பண்ணியிருப்பாங்க. பறவைகள் வந்து வெளியில் பறந்து போகாத மாதிரி உள்ளுக்குள்ளேயே வந்து பறவைகள் பறக்கிறதுக்கு உண்டான ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. மரம் மாதிரியான செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய அந்த 200 ரூபாய்க்கு வந்து இது கண்டிப்பாக ஒர்த்து தான். நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வந்து எங்கேயுமே கிடைக்காதுன்னு தான் சொல்லணும். எதனால் அப்படின்னா இந்த மாதிரி லைவாக நம்ம வந்து கிளிகளுக்கு, அதுவும் வண்ண கிளிகளுக்கு கையிலேயே நம்ம ஃபீட் பண்ணலாம். அழகாக நம்ம வந்து இந்த மாதிரி தீனியை காமிச்சோடனே அதுவாக வந்து கையில் உட்காந்து சாப்பிடுது. அப்படிங்கும்போது இந்த ஒரு அனுபவம் வந்து நம்ம எங்கே கிடைக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுவும் தமிழக அரசு வந்து ஜஸ்ட் வந்து 200 ருபீஸ் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. சூப்பர் சூப்பர். அது சாப்பிட்டு எங்கே போட்டு கரெக்டாக அந்த பார்த்துட்டு குழந்தைகளுக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக வந்து அந்த கிளியை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சந்தோஷத்தை நம்மளால் வெறும் 200 ரூபாவில் கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து போய் விசிட் பண்ணுறதுல தப்பே கிடையாதுங்க.
குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரோட கைகளையும் வந்து உட்கார்ற மாதிரி அதை வந்து பழக்கப்படுத்தி வச்சுருக்காங்க. நம்ம கொடுக்கக்கூடிய ஃபீடை வந்து அது அழகாக எடுத்து சாப்பிட்றத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு புதுமையான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நீங்கள் வெளியில் மற்ற இடங்களை வந்து நம்ம பார்க்குறதாகட்டும், கோவில்கள் ஆகட்டும், எங்கே போனாலும் இப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஃபீலிங் வந்து, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்போவுமே நம்மளுக்கு எங்கே போனாலும் கிடைக்காது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அதனால் வெளியில் போயிட்டு நம்ம 1000-2000 செலவு பண்ணுறதுக்கு பதிலாக திருச்சியில் இருக்கக்கூடிய இந்த பேர்ட்ஸ் பார்க்குக்கு ஜஸ்ட் ஒரு ஆளுக்கு 200 ரூபா மட்டும் கொடுத்து உள்ளே வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது மட்டும் இல்லைங்க, நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ புதுசாக நம்மளோட சேனலை வந்து நீங்கள் பார்க்குறீங்கனாலும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய பேராதரவை எங்களுக்கு கொடுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பஞ்சவர்ண கிளியும் கூட நம்ம தோள்பட்டையிலையும் நம்ம கைகள் எல்லாம் உட்காரும். பட் இந்த பஞ்சவர்ண கிளிக்கிட்ட மட்டும் நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். எதனால் அப்படின்னா, அது நம்ம பேக்கெட்டில் இருக்கிறதாகட்டும், நம்ம செயின் ஆகட்டும், அந்த மாதிரி இருக்கிற இதில் வந்து கடித்து இழுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மேலே உட்காரும் பொழுது நம்ம ஸ்கின்னை வந்து கடித்து பேலன்ஸ் பண்ணி தான் உட்காரும். ஸோ அது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறனால நம்மளுக்கு லைட்டாக வலிக்கும். அதை மட்டும் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கையில் நீங்கள் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து ட்ரையல் பார்க்கும்போது எனக்கு 2-3 இடத்துல வந்து அது கொத்துன மாதிரி ஷார்ப்பாக வந்து அந்த அழகு வந்து என்னோடய சதையில் பட்டனால ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு, கொஞ்சம் வலிச்சுது. ஸோ அதனால் குழந்தைகள்கிட்ட மட்டும் கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. இப்போது நம்ம பேர்ட்ஸை பார்த்தது எல்லாமே முடிச்சாச்சு. முக்கியமான இன்னொரு 3 விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும். இங்கே வந்து நம்ம ஸ்நாக்ஸ் ஆகட்டும், இல்லை காஃபி எதை குடிக்கிறதுக்கு காஃபே இருக்குது. அதையும் நீங்கள் வந்து அங்கே ஸ்நாக்ஸ் எது சாப்பிட்றதா சாப்பிட்டுக்கலாம். இங்கே வந்து 7D தேட்டர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க விளையாடுறதுக்கு கேம்ஸும் இருக்குது. அதையும் நான் காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே மெயின்டைன் பண்ணியிருக்கக்கூடிய டாய்லெட் வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக ஹைஜீனிக்காக இருக்குது. அதை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அந்தளவுக்கு வந்து நீட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ வந்து நாங்கள் அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டியும் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்குது. நீங்கள் வந்து இந்த கேஃபிட்டீரியாவில் நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ் எது சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த பறவைகளினுடைய சத்தத்தை வந்து இனிமையாக கேட்டுட்டு நம்ம ரசிக்கலாம். உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடக்கூடிய கேம்ஸு ப்ளஸ் வந்து நம்ம மசாஜர் இதெல்லாமே உள்ளே வச்சுருக்காங்க. நீங்கள் உள்ளே போகும்பொழுது டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு டிக்கெட் மட்டும் வாங்கிக்கணும். எந்த கேம் விளையாடுறீங்களோ அந்த கேமுக்கு நீங்கள் டிக்கெட் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம், இல்லை மொத்தமாக நீங்கள் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு குழந்தைகளை வந்து உள்ளே விட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அவங்க பாட்டில் விளாண்டுக்கிட்டு இருக்கட்டும் கொஞ்சம் நேரம். அதாவது நீங்கள் சுற்றி பார்த்து முடித்து கடைசியில் இங்கே வந்தீங்கன்னா இந்த டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி குழந்தைகளை விளையாட வச்சுட்டு அதோட உங்களுடைய பயணத்தை வந்து முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்புற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து வீசி விளையாடுறது, அப்புறம் வந்து மசாஜரு எல்லாமே இந்த பக்கம் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாடி மசாஜு பண்ணுற மாதிரி விருப்பம் இருந்தால் அது நீங்கள் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் விஜய் பிரபாகர். நன்றி, வணக்கம்.